நான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். கிரெடிட் எனக்கு கிடைக்காம வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. Unfair eviction of Praveen. Big Boss season 9 day 35ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? விஜய் சேதுபதி சார் என்ட்ரி கொடுத்த உடனே ஆடியன்ஸ்லாம் நீங்க சூப்பரா இருக்கீங்க சார், காஸ்டியூம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவாரு. இது எப்படி இருக்கு? அதாவது பிளாஸ்மா டிவி வழியில ஆஹா ஓஹோ ஹோட்டலுக்காக நீங்க பாடின பாட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, அந்த பாட்டை நீங்க இப்ப பாட முடியுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே கானா வினோத், சுபிக்ஷா, FJ எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டை சூப்பரா பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் டாஸ்ல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனீங்க. எல்லாருமே அவங்க ரோலை புடிச்சுதானே பண்ணிருக்கணும், எதனால இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திவாகரை எழுப்பி ஒரு ரோஸ்ட் பண்ணிருப்பாரு பாருங்க. அதாவது சபரி மேனேஜரா வரும்போது நீங்க ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை கேட்டிருக்கணும். அது இல்லாம அவ்வளோ பெரிய சண்டையை வந்து அங்க உருவாக்கி விட்டீங்க. அதாவது இப்ப நான் 10 மடங்கு தான் பேசுறேன், என்னை விட நீங்க வந்து ரொம்ப அதிகமா பேசி எதிர்த்த தரப்புல இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க திவாகர்? நீங்க வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு ரோல் கொடுத்தா நல்லா பண்ணுவேன்னு சொல்றீங்க. உங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு ரோல் தான் கொடுத்திருக்காங்க, கிச்சன்ல ஒரு பாகமா. ஆனா அதை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்களா? வியானா பண்ண மாட்டான்னு சொன்னாங்க, அதனால நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது எல்லாமே கரெக்டா? இது ஒரு நடிப்புக்கு ஏற்ற செயலா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுருப்பாரு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, நீங்க இவ்வளவு உஷாரா இருக்கும் போது நாங்களும் உஷாரா இருப்போம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பாரு. அடுத்த क्वेश्चन, எல்லாருக்குமே நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு வர வேண்டிய கிரெடிட் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. FJவும் அரோராவும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கையை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அரோரா எந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்ரூம் கிளீனிங் நானும் FJவும் தான் நிறையவே ஒர்க் எஃபோர்ட் போட்டு பண்ணோம், அதுக்கு கெஸ்டும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா அமித் வந்து அதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு அவர் வந்து கெஸ்ட் கிட்ட சொல்லவே இல்லை. ஆஸ் அ மேனேஜர் அவரே மொத்த கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டாரு. FJ பிரியங்கா மேம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க ஃபேன் பாய் மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் நல்லாவே பண்ணாரு. அதுக்கப்புறம் அமித் இருந்துட்டு இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ வந்து as a எம்ப்ளாயா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்து தேர்ட் டே எண்ட்ல பிரியங்கா மேமே கேட்டாங்க, ஏன் ஃபர்ஸ்ட் டே மட்டும் என்கிட்ட நல்லா இன்டராக்ட் ஆனா அதுக்கப்புறம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து FJக்கு ஒரு நெகட்டிவா போயிடுச்சு. ஆனா பண்ண விடாம பண்ணது அமித் தானே, பட் அவர் அதை பத்தி எங்கேயுமே பேசிக்கல, மொத்த கிரெடிட்டும் எங்களுக்கு திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ட்விஸ்ட் ஒண்ணு இங்கதான் நடக்க போகுதுங்க. அமித் சொல்லிருப்பாரு, தீபக் சார் வந்து நிறைய கயோட்டிக்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கு, சோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால வந்து நான் தான் வந்து FJ வந்துட்டு நீங்க போதும் என்டர்டெயின் பண்ணதெல்லாம் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே விஜய் வந்துட்டு எதுக்கு பிரச்சனை, தீபக்கே டைரக்டா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. தீபக்கும் வந்திருப்பாரு. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு, அமித் மூஞ்சில ஈயே ஓடல. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். தீபக் சொல்லிருப்பாரு, நான் வந்து கயோட்டிக்கா இருக்கு, கத்த வேணான்னு சொல்லுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன், பட் என்டர்டெயின் பண்ண வேணாம்னு நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அமித் இருந்துட்டு சாரி சார், கார்னிவல்னு ஒரு ஐடியா வந்து நான் சொன்னேன் இல்ல சார், அது வந்து FJ தான், அந்த கிரெடிட்டை வந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு தீபக் கேட்பாரு. ஏன் நான் உள்ள இருக்கும் போது சொல்லல, இப்போ நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே விஜய் இருந்துட்டு அமித் நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் தீபக் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாரு. தீபக் சார் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் அழுதீங்க, நீங்க அழுதுக்கான ரீசன் இவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, அப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போது தீபக் சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த வீடு வந்து ரொம்பவுமே வந்து அருமையான ஒரு வீடு, நம்ம லைஃப பத்தி நம்மளே வந்து தெரிஞ்சுக்க வைக்கும், அந்த அளவுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்த ஒரு வீடு. அதை வந்து நீங்க வந்து பிக் பாஸையே வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது, அதனால தான் நான் அழுதேன். உங்களுக்கு இப்ப புரியாது, அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில வரும்போது தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அமித் சொல்லியிருப்பாரு, சார் அவங்க 2 பேரும் இல்லாத டைம்ல நான் வந்து ஜக்கூசி எல்லாம் வந்து சுடு தண்ணியால நிரப்பியிருக்கேன், 5 அண்டா வந்து நான் இது பண்ணி நிரப்பியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும் போது வினோத்தும் எழுந்து ஆமா சார் அவர் பண்ணாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னடா உடனே விஜய் இருந்துட்டு அப்போ FJக்கும் அரோராக்கும் வந்துட்டு அவர் வேலை செஞ்சது பாக்கலையா இல்ல தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. சோ அமித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேலை செஞ்சதால அந்த கிரெடிட்ஸை எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வியானா எழுந்துட்டு சார் FJக்கு கிரெடிட் கிடைக்கலன்னு மட்டும் இவ்ளோ பேசுறாரு சார், ஆனா மத்தவங்களுக்கு கிரெடிட் கிடைச்சா அவர் ரொம்பவுமே பொறாமப்படுறாரு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் வந்து தண்ணி கேட்கும் போது நான் வந்து குக்கிங் டீம் தான் இருந்தாலும் வந்து தண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போய் குடுக்குற டைம்ல திவ்யா வந்து என்ன குடுக்க விடாம தடுத்தாங்க. FJ இருந்துட்டு கிரெடிட் கோர் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. சார் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. FJ என்னமோ என் கிரெடிட்டை வந்து அமித் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வியானாவா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் இவங்க 2 பேரும் எல்லாருமே சேர்ந்து FJ தான் எங்களோட கிரெடிட்டை திருடிட்டாரு, அதாவது ஃபேன் பாய் பிரியங்காவோட ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுவேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாய்ப்பையும் அவர் தட்டி பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வைப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி இது உண்மைதான், அவரா வந்து ஃபேன் பாய் அப்படிங்கிற ஒரு ரோலை எடுத்துட்டு மத்தவங்க எல்லாரோட ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்மி பண்ணிருக்காரு. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா.
அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன்ல விஜய் சேதுபதி சார் வந்ததுல இருந்தே ஒரு குறும்படம் கூட போட்டது கிடையாது. இப்போ அவர் குறும்படம் போட போறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருமே ஒரு ஷாக்ல இருந்தாங்க. அண்ட் அது போடுறதுக்கு முன்னாடியே விஜய் சொன்னாரு, அதாவது இது ரொம்பவே அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம். நீங்க எல்லாருமே உங்க கிரெடிட்காக போராடினீங்க, ஆனா உங்க எல்லாரோட கிரெடிட்டையும் ஒரு ஆள் எடுத்திருக்காங்க. அந்த ஆள் இந்நாள் வரைக்கும் சைலண்டா தான் இருந்திருக்காங்க. சோ அந்த ஆள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க் மிஷனை வீடியோவா போடுவாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க அந்த வீடியோ. த பாஸ் லேடி அப்படிங்கிற மாதிரி சூப்பரா ஒரு இடத்துல கூட அது டாஸ்க் தான் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. விக்ரம் அகைன் சாண்ட்ரா மேல கோவப்படுறாரு. நியாயமே இல்லைங்க. அவங்களோட டாஸ்க பண்ணாங்க. இவர் கேட்டுட்டு இருக்காரு, என்கிட்ட பேசாதீங்க, நான் எமோஷனலா பிரேக் டவுன் ஆனேன், அப்பயாச்சும் டாஸ்க்னு என்கிட்ட சொல்லிக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. இவரா இருந்தா சொல்லிருப்பாரா? சத்தியமா சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா அவங்கள மட்டும் கேட்கிறாரு. ஏன் தான் இவர் இவ்வளோ எமோஷனலி வீக்கா இருக்காரு ஒரு விஷயத்துலயும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் ஒரு நல்ல பிளேயர் தான் மத்த விஷயங்கள்ல, பட் நிறைய எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுறாரு. அண்ட் அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மனசு சரியில்லை. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. நான் இந்த நாளை கடந்துட்டா போதும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இந்த காசு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது சபரி எந்திரிச்சு அரோரான்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. எல்லாருமே அரோரா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே அவங்க வாயால சொல்லியிருக்காங்க, நான் காசுக்காக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்கள சொல்லுவாங்க. பட் அரோரா அதை கூட எல்லாருமே என்கிட்ட ஸ்வீட்டா இருக்காங்க, நான் எப்படி வாலண்டியரா சண்டை போட முடியும், எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. விஜய்ஸ் உங்களை யாரு கூடயும் நாங்க சண்டை போட சொல்லல, பட் எதெல்லாம் எங்கெங்க பேசணுமோ அதை தைரியமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு சடனா ஒரு கார்டை எடுத்துட்டு பிரவீன் எவிக்டட் அப்படின்னு சொல்லுவாரு. லிட்டரலி எல்லாருக்குமே ஷாக்கிங் மட்டும் இல்லாம எல்லாருமே அழுதுட்டாங்க. ஏன்னா he was the most deserved contestant of the season 9. எதனால இப்படி எலிமினேட் ஆனாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அதை கேட்டவுடனே அவரோட மனநிலைமைய பார்த்து பாக்குறவங்களுக்குமே கண் கலங்குச்சு. ஏன்னா அவ்வளோ திறமையான ஒரு பர்சன், நிறைய கலைகளை வெளியில சொல்லணும் அப்படின்னு நிறைய மோனோ ஆக்டிங்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், நான் பிக் பாஸா என்னோட குருநாதரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கையில எல்லாருமே அழுதுட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பாக்குற எல்லார் ஆடியன்ஸ்லயுமே கண்ணுல கண்ணீர் மட்டும் தாங்க வந்தது. அந்த அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்தது. விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பாரு, பிரவீன் இஸ் த மோஸ்ட் டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை ரிவ்யூ பண்ண நம்மளே அந்த மனுஷன் அழுக வச்சுட்டு போயிட்டாரு. அண்ட் இப்பவாச்சு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், ஓட் ஒருத்தவங்க மேலே வேஸ்ட் பண்றதை விட எல்லாருமே நாமினேட் பண்ணா அன்டிசர்வ்டு பர்சன் வெளியில போவாங்க, டிசர்வ்டு உள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு பெரிய லெசனா இருக்கும். இந்த மாதிரி ரெகுலரான பிக் பாஸ் அப்டேட்டை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும்.